அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்க்கலாம். முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானது, முதன்மையானது தொழுகைதான். இதுவே முஸ்லிம்களின் அடையாளம் ஆகும். தொழுகையை பேணி கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள். அல் குர்ஆனில் எவ்வித பெறமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் தொழுகையை நிலைநாட்டுமாறு நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுமாறு நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு கூறுவீராக. இது அல் குர்ஆனில் 14வது அத்தியாயத்தில் 31வது வசனமாக இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதியாக நம்புதல், தொழுகை நிலைநிறுத்துதல், சகாத் கொடுத்தல், ஹஜ் செய்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கு முஸ்லிமான அடியானுக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமக்கும் இறைமறுப்பாளருக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும். அதை விட்டவர் காபிராகி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை போன்று ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து சொல்கின்றன. அல்லாஹ் தன் திருமறையில் 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் கூறுகிறான், வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக. தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். அல்லாஹ்வை நினைப்பதே மிக பெரியது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிபவன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவரது வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் அவர் தினமும் 5 தடவை குளிக்கின்றார். அவரது மேனியில் உள்ள அழுக்குகள் ஏதேனும் எஞ்சியிருக்குமா என்று நபி தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவரது அழுக்குகளில் சிறிதளவு கூட எஞ்சி இருக்காது என நபி தோழர்கள் கூறினார்கள். இது 5 வேளை தொழுகைகளின் உவமையாகும். இதன் மூலம் அல்லாஹ் சிறிய பாவங்களையும் அகற்றுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5 வேளை தொழுகை ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா ஆகின்றன. அவற்றுக்கு இடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகும், பெரும் பாவங்களை தவிர என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழாததால் ஏற்படும் தீங்குகள். கடமையான தொழுகைகளை ஒருவர் விடுவது அவரை நரகத்தில் கொன்று சேர்க்க போதுமான காரணமாகும். சொர்க்கவாசிகள் சொர்க்கச்சோலையில் இருப்பார்கள். குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் கொன்று சேர்த்தது எது என்று கேட்பார்கள். நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று கூறினார்கள். இது குர்ஆனில் 74வது அத்தியாயத்தில் 41 to 43வது வசனம் வரைக்கும் இடம்பெற்றிருக்கு. ஒரு மனிதன் தலை நசுங்கப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்டார்கள். அதை பற்றி அவர்கள் விளக்கும்போது அவர் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று விளக்கம் அளித்தார். தொழுகைக்கு நபியே முன்மாதிரி. ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்களை கவனித்தால் ஒருவர் தொழுகைக்கும் மற்றவர் தொழுகைக்கும் இடையில் மிக பெரிய வித்தியாசங்கள் இருப்பதை காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சரியான முறையில் எவ்வாறு தொழுவது என்பது பற்றி அறியாமையே இந்த நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.